இந்த 3 விஷயத்தையும் ஈடுபடுத்தினீங்கனாலே ஆழமான ஞாபகங்கள் உருவாகும். நீங்கள் எது தொடுறதுக்கு முன்னாடியும் எது கூட ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதை பார்க்கணும். இது வெறும் தசைகளோட குவியலாக மட்டும் இருந்தால் நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு அதிநவீனமான இயந்திரம். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வெள்ளரிக்காயை நறுக்க பயன்படுத்துறது பரிதாபமானது இல்லையா? என் பேர் அசீம். நான் 1ஆம் ஆண்டு பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறேன். பொதுவாக இந்த வயசில் நாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறோம், அப்புறம் பிரிஞ்சிடுறோம். சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு இப்படி பிரேக்கப் பண்ணிட்டாரு. இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, வாழ்க்கையை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி அவர் என்கிட்ட அட்வைஸ் கேட்டார். நானும் அதே வயசில் தான் இருக்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரியலை, அவருக்கு அட்வைஸும் சொல்ல முடியலை. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. நீங்கள் அதே இடத்துல இருந்தாலும் இன்னொருத்தவங்க விலகி போயிட்டாங்க. அதனால் தூரம் அதிகம்தான் ஆகும். நாம் வாழ்க்கையோட கோணத்தில் இதை புரிஞ்சுப்போம். இதை நடைமுறை, ஒழுக்க நெறி, சரி தப்புங்கிற கோணத்தில் பார்க்காம வாழ்க்கையோட கோணத்தில் பார்த்து சொல்கிறேன். வாழ்க்கையோட கோணம்னு நான் சொல்கிறப்போ, அசீம், 10 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த உங்கள் கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட உங்கள் கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தா எப்படி இருந்தார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இல்லை. ஆனால் அவரோட மூக்கு உங்கள் முகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? உங்கள் உடம்புல நிறைய ஞாபகங்கள் இருக்குங்கிறது உண்மையா? இந்த ஞாபகம் பல நிலைகளில் இருக்குது. பரிணாமத்தின் ஞாபகம் இருக்குது, மரபணுவோட ஞாபகம் இருக்குது, கர்மாவோட ஞாபகம் இருக்குது, விழிப்புணர்வான நிலையில், விழிப்புணர்வற்ற நிலையில், புரிஞ்சிக்க முடிகிற நிலையில், புரிஞ்சிக்க முடியாத நிலையில் இருக்கிற ஞாபகங்கள் இருக்குது. உங்கள் கொள்ளு தாத்தாவோட மூக்கு உங்கள் முகத்து மேலே உட்காரணும்னா உங்களுக்குள்ள எந்த அளவு நுட்பமான ஞாபக செயல்பாடு இருக்கணும்? இந்த அளவு நுட்பமான ஞாபக செயல்பாடு இருக்கிறப்போ நீங்கள் தொடுறது, உணர்றது எல்லாத்தினாலையும் ஞாபகம் சேராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப அதிகமான ஞாபகத்தை சேகரிக்குது. பாருங்க, நீங்கள் எப்படி படிக்கட்டு ஏறுறீங்க, எப்படி இறங்குறீங்க, அது ரொம்ப சுலபமானதாக தெரியலாம். ஆனால் அது அப்படி இல்லை. அது ரொம்ப சிக்கலானது. உங்கள் உடம்பு அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது. இன்னைக்கு விளையாட்டு வீரர்கள் தசை ஞாபகத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட உடம்புல எப்படி ஞாபகத்தை ஏற்றணும், அதனால் விளையாட்டு ரொம்ப திறன்பட நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு மட்டும் பொருந்தாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய ஞாபகத்தை உள்ளெடுத்துக்கிறீங்க. இந்த ஞாபகத்துக்கு குறிப்பிட்ட விதமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினா, ஒரு விதமான ஒருமைப்பாட்டை அமைச்சா அது பலனளிக்கும். அந்த ஞாபகத்தில் குழப்ப நிலை இருந்தால் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு எதிர்மறையாக வேலை செய்யும். ஏன்னா அது ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு உறவுன்னு சொல்கிறப்போ, உங்கள் நண்பன் இந்த கேள்வியை கேட்க சொன்னார்னு சொல்கிறப்போ, முதல்ல அந்த கேள்வியே ஏன் வருதுன்னா அது அவருக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு அர்த்தம். அது பெரிய விஷயமா தெரியலனா நீங்கள் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஆனால் அது உங்களை உறுத்துது. ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் எண்ணம், உணர்ச்சிகளை ஈடுபடுத்தியிருக்கீங்க. உங்கள் உடம்பையும் ஈடுபடுத்தியிருக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் ஈடுபடுத்தினீங்கனாலே ஆழமான ஞாபகங்கள் உருவாகும். நீங்கள் உங்கள் உடம்புல முரணான பல ஞாபகங்களை உருவாக்கினா கொஞ்ச நாள் கழித்து உங்ககிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தோணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை குழப்பமாகவும் சந்தோஷம் இல்லாததாகவும் இருக்கும். அதில் எந்தவித உற்சாகமும் இருக்காது. சின்ன வயசில் இள வயது மக்கள் அவங்களோட உடல் இயக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது வெறும் தசைகளோட குவியலாக மட்டும் இருந்தால் நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு அதிநவீனமான இயந்திரம்.
நீங்கள் இதை புத்திசாலித்தனமாக நடத்தினா அது பல தனி சிறப்புமிக்க விஷயங்களை செய்யும். இல்லைனா அது சாதாரணமான விஷயங்களை மட்டும்தான் செய்யும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் உங்களுக்கு ஆப்பிள் ஏரை கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாடலை பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப மெலிசா கூர்மையாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அதை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வெள்ளரிக்காய் நறுக்க பயன்படுத்துகிறீங்க. அது நல்லா தான் வெட்டும், அது நல்லா வேலை செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வெள்ளரிக்காயை நறுக்க பயன்படுத்துறது பரிதாபமானது இல்லையா? வெள்ளரிக்காய் மேலே எந்த தவறும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குது இல்லையா? ஹலோ, நீங்கள் உங்கள் கையில் வழங்கப்பட்டிருக்கிறத பற்றி புரிஞ்சுக்கலனா உங்களோட அடிப்படையிலேயே ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா முக்கியமான விஷயங்களும் வீணாயிடும். மற்ற மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் எதை தொடர்றதுக்கு முன்னாடியும் எது கூட ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் அது கூட எவ்வளவு ஈடுபாடு வச்சுக்க நீங்கள் விரும்புகிறீங்கன்னு பார்க்கணும். எவ்வளவு தூரம் இதை எடுத்துகிட்டு போக விரும்புகிறீங்க, உங்கள் மேலே அது எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியாக வேலை செய்யுமா இல்லை எதிராக வேலை செய்யுமான்னு நீங்கள் கவனிக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு தளர்வான ஒரு உயிராக ஆயிடுவீங்க. தளர்வுங்கிற வார்த்தையை ஒழுக்க நெறியோட வழக்கத்தில் நான் பயன்படுத்தலை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிற திசையில் கொண்டு செல்ல தேவையான திறன்பாட்டில் தளர்வடைவீங்கிறத நான் குறிக்கிறேன். இதில் ஒருவித நேர்மை, புத்திசாலித்தனத்தில் நேர்மை, உணர்வுகளில் நேர்மை, உடலில் நேர்மை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா, நீங்கள் பிறக்கிறப்போ தனியாக தான் வந்தீங்க, நீங்கள் இறக்கும்போது தனியாக தான் போவீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.